ஓகே, ஹாய் மக்களே. இப்போ வந்து நம்ம எப்பவுமே சோலோ தான் விளாடுவோம். அதான் இப்போ டீம் விளாட்லான்ட்டு வந்திருக்கேன். பிஆர் தான் விளாட போகிறோம். சரி வாங்க விளாடுவோம். டீமுக்கு எல்லோரும் எவனுமே விளாட்றதுக்கு ஆன்லைன்லே இல்லை. அதான் நம்ம சோலோ விளாண்டுட்டு மற்றவங்க கூட விளாட்லாமேன்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பிஆர் தான் புஷ் பண்ண போகிறான் ஹீரோய்க்கு. நான் அந்த ஸ்கை இங்கே வச்சுட்டு வந்தால் எவன்ட்டு அந்த கார் எடுத்துகிட்டு வந்தது. நான் அந்த ஸ்கை போட்டு வரலான்னு நினச்சேன். சரி இப்போ இங்கே எங்கே இறக்கலான்னு இருக்காங்கன்னே தெரியலையே. எங்கடா இறக்க போகிறாங்க? அவங்க பீமா சித்திலையா? சரி இறங்குவோம், ஒரு அடி அடிப்போம். கீழே இங்கே ஒரு எனிமியும் இல்லை. நல்லதா? அப்போ நல்லா லூட் அடிச்சுட்டு போய் அடிக்க ஆரம்பிப்போம். சரி இறங்கியாச்சு. நான் வந்தோம் இந்த புக்கியா. சரி புல்லட் எடுக்க. ஓகே, பைசன் கிடச்சிருக்கு. வேறு இந்த கண்ணெலாம் சொல்ல பண்ண முடியாது. ஓகே, எஸ்கேஎஸ் கிடச்சிருக்கு. லாங் ரேஞ்சு ஒன்றும் கிடச்சிருக்கு. நல்லது லாங் ரேஞ்சு தான். M10 எடுத்துப்போம். M10 கொஞ்சம் ஷார்ட் ரேஞ்சு மிச்சதோட நல்லா அடிக்கும். சரி சூப்பர் மெடிக்கெட் எல்லாம் கிடச்சிருக்கு. இங்கேயும் சூப்பர் மெடிக்கெட்டு. என்னடா அது அதிசயமாக இருக்குது. சரி புல்லட் நல்லா எல்லாத்துக்கும் எடுத்து வச்சுப்போம். அப்படின்னா தான் அடிக்க முடியும். போகிற வழியில் அப்படி காயின் எடுத்து வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். இங்கே ஸ்கேராக இருக்குது. P90 வேண்டாம், இது வேண்டாம். எஸ்கேஎச்சே அடிப்போம். ஃபஸ்ட் இந்த புல்லட்டை தூக்கி கீழே போட்டுரும். 67 போதும். மேலே போய் வேணாச்சு இருப்பாங்களா? மேலே இல்லை. சரி இங்கே ஒரு 500 காயின் இருக்குது, அதை எடுத்துப்போம். அந்த பவரு தேவை தான். இன்னும் இருக்குது. வேறு இங்கே என்ன இருக்குது? புல்லட் எடுத்துப்போம். ஹெல்மெட்டு. வேறு இந்த இதுக்குள்ளே போய் பார்த்தோம்னா திரும்ப அதே கன்று. ஏகே இருக்குது, ஏகே எடுத்துப்போம். ஏகே எடுத்துப்போம். கொஞ்சம் புல்லட் எடுத்துப்போம். இந்த பொட்டியை போய் ஓப்பன் பண்ணி இதுலேயும் M10 இருக்குது. சரி புல்லட் இதுலேயும் கொஞ்சம் புல்லட் எடுத்துப்போம். நான் கார இனிமையை யாரோ குரோனா போட்டாண்ட இப்போ பாரு. கிட்ட தான் போய் அடிக்கணும். பாம்பு இருக்குது, பாம்பு தூக்கி போடும். இங்கே பக்கத்தில் நம்ம பக்கத்தில் எடுத்துருச்சு. பரவாயில்ல, அவனுக்கு நல்ல டேமேஜ் தான் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் ஏறும் அப்படியே. ஏன்னா அவன் அங்கிட்ட ஏறி அவன் அடிச்சு போகிறானா? அது ஏன் கில்றா? நான் தாண்டா அடிப்பேன். போடு அடி, அடிச்சிரு. அவ்வளோதான்டா. ஓகே முடிச்சாச்சு. இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு கில் இந்த மேட்ச்சில். வேறு ஒன்றும் இல்லை. சரி நம்ம போய் M10க்கு வேறு புல்லட் கண்டுடுவோம். 71 போதும்னா இருந்தாலும் இந்த பொட்டிலே இருக்குன்னு நினைக்கிறேன். பேக்கில் இடம் இல்லையா? 2வது லெவல் பேக்லேயே இவ்வளோ இது தாங்குதுன்னா பெரிய விஷயம்தான். நாங்கள் ஒரு 3வது லெவல் பேக் இது கட்டுது, மார்க் கட்டுது. அதை போய் எடுத்துகிட்டு திரும்ப வருவோம். இதாக இருக்குது, எடுத்தாச்சு. இங்கே போய் எந்த புல்லட் எடுக்க முடியாதுன்னு பார்த்துட்டு எடுத்துருக்கோம். அதுக்குள்ளே வேண்டாம் நாக்கானது. நான் செத்தே போயிட்டான்டா.
ஏன் அவனே அப்புறம் திரும்ப ரிவைவானா? தெரியல, ஏதாச்சும் மந்திரக்காளி போடுறாங்க. சரி அப்படியே கீழே போவோம். நான் அந்த பெட்டியில் எடுக்கலாம்னு நினச்சேன், ஆனால் அந்த சின்ன டபுள் பேர் மாதிரி இருக்குல்ல, அதுலேயே புல்லட் கிடச்சிருச்சு. இந்த பவரை வச்சு இந்த ரெண்டு பவர் தான் வேக்கன் பண்ண முடியுது. இந்த பந்து போகுது, ஆனால் டேமேஜே அவ்வளோவா குடிக்க மாட்டேங்குது. அப்படியே கீழே இறங்கி அந்த வீட்டில் போய் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே வந்து போவோம். திரும்ப ஒரு நோட் கிடச்சிருக்கு. போர்டு ஆர்சனல் கீ வர கிடச்சிருக்கு. லேண்ட்மைன் எங்கேயாச்சும் போட்டு போவோமா? வேண்டாம். எவனோ எனக்கு இப்ளீஸ் போட்டிருக்காங்களா? அந்த வேலை ஏகேக்கு சைலன்சர் கிடச்சிருக்கு. அந்த சைடு இருக்காங்க. கிட்ட வந்தாங்கன்னா அவ்வளோதான், நான் ஒருத்தாலத்தான் நிற்கிறேன். இந்த இன்னொருத்தையும் வரையா 4ஆம் நம்பரு. எவனோ ஜீப் வேண்டா. அதான் அதே அக்கா தான்டா. இந்த அதே இருக்கிறவனோ கரெக்டரா? அதே அக்கா எங்கிட்ட போச்சு. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கு. பாம்பு தூக்கி போடுவோமா? டைம் ஆன் தூக்கி போடுவோம். அது வெளியே வருஷா என்னடா அது விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கு. எங்கே போச்சு? இங்கே ஒரு லேண்ட்மைன் வச்சுட்டு போவோம். எங்கிட்டும் இல்லை, அங்கிட்டும் இல்லை, வேறு எங்கிட்ட தான் போயிருக்கணும். எவ்வளோ அங்கேயோ புல்லட்டு. மேலே இருக்குப்பா, மேலே இருக்கு. எப்படி அடிக்குது? அங்கே வேறு கிட்ட வந்துட்டாங்க. கீழே இறங்குச்சுன்னா அடிச்சிடலாம். இங்கிட்ட ஒருத்தன் விட்டுட்டா. அவ்வளோ வேண்டா, இவனை அடிச்சாச்சுடா. ஓகே, கன்னோட 2 ஆக்கி வச்சு அப்படியே அந்த சைடு ஆக்கலை. அப்படியே ஓடிட்டு இந்த மொத்த ஸ்குவாட் வந்துட்டாங்க போல். 4ஆவது ஆள் இருந்தியா? இப்போ இல்லை, போட்டுட்டு அங்கே ஃபேமிலிக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து அடிப்போமா? எங்கே இருக்காங்க? ஓ ஷிட். அங்கிட்ட வரோம். நமக்கு இவ்வளோ வந்துடும். இன்னும் மேலே இருந்தா இந்த இருக்கேன். போட எனக்கு தெரிஞ்சுதாங்க. அவங்க அடிக்கண்டா. ஹோலி ஷிட், எவ்வளோ கம்மியாயிடுச்சு. அப்படியே உள்ளே ஓடிடுவோம். அப்படியே காயின் எடுத்துக்கிட்டோம். ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று போட்டுட்டு. இன்னமும் அந்த ஸ்குவாட் இருக்கடா. டஃப்பு தான். இந்த மேலே அங்கிட்ட எவனோ இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த இருக்கேன். அவ்வளோதான், அவனை போட்டு தள்ளியாச்சு. ஓகே, நைஸ். அவனா நம்ம எப்படி இங்கே வந்து எப்போ இருக்கணும். சரி, அங்கிட்ட ஒரு எனிமி இருக்கான் போல. அவனை போவோம். அவனுக்கு நல்லா பேக்கப் கொடுப்போம். இவன் போஸ்டா லேண்ட்மைடா. இருந்தான்டா. டே பாட்டு பாரு. அதை கொண்டு போனாங்கிட்டு. இப்போ வர அடிய போடு. அடிச்ச ஓசிக்கில் அடிச்சிட்டான்டா. சரி, பரவாயில்ல, நம்ம டீம்மேட் தானே. போய் அங்கே இதே பண்ணுவோமா? நான் ரிவ்யூ பண்ணிட்டேன். என்னடா இன்னமும் இருக்கீங்களாடா? வாங்கடா. எங்கடா இருக்கீங்க? திரும்பவும் மேலையா? இந்த வந்துட்டேன்டா. பாம்பு தூக்கி போடுவோமா? போடு. ஒருத்தனைங்களா? அடிக்கண்டா.
போச்சுடா 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 அந்த வந்துட்டான்டா பின்னாடி. அவ்வளோதான்டா அவன் அடிச்சிடுறா. எங்கேருந்துடா வெளியே இருக்க அடிச்சியானே நான் பார்க்கவே இல்லை அவனை. நீ கில்லி எடுத்துரும் ஃபஸ்ட்டு. சைடில் இருக்கான்டா அந்த மேடை வீட்டுக்கு மேலே. என்னடா ஒரு புல்லட் கூட வச்சுருக்க மாட்டியா? சரி அச்சிப்பி டக்கு டக்குன்னு எரியுது. சீக்கிரம் போயிட்டு அவன் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு அடிக்க போதும். எங்கே இருந்து அடிச்சியா? இந்த ஸ்குவாடே காண நெக்லிஸ்ட் ஸ்குவாடையே 4 கிலோ தான் அடிச்சிருக்கேன். எங்கே இருக்காங்க? பின்னாடி காண்டா பின்னாடி காண்டா. இந்த இருக்கியாடா மேலே? இப்போ வரேன்டா அவனை அடிக்க. போட்டு ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லை. அது படி கீழே போயிடுச்சு. எங்கே போனேன்? சிங்கிட்டா இருக்கு. இந்த இருக்காண்டா. போடு போடு போடு. ஹோலி ஷிட் சூப்பர்ரா. நீ வேறு ஸ்குவாட் வந்துருச்சு போலையே. இந்த ஒருத்தன் போறியா? அப்போ ஐயோ க்ளோவால் போட வந்துட்டேன்னு. வர முடியுமா? முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அதனால் அவ்வளோதான். இவனோட மேலே இருக்கேன். நான் அங்கே இருக்கேன். இவனோட தான் முடியும். பார்ப்போம் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. அப்படியே 10 நாள் போய் ரிவே பண்ணிட்டானா போதும். நம்ம அப்படியே அவனுக்கு பேக்கப்பாக இருந்துப்போம். தரமாக அடிக்கானுடா. ஃபுல் ரெட்டாக தான் வருது. டிமிட்ரி வேறு போட்டிருக்கேன். இன்னும் எந்த ஸ்டெப் இருக்குமா? அவ்வளோதான்டா. ஆனால் மொத்த ஸ்குவாடுங்க இவன் மட்டும்தான் இருக்கான். சரி தம்பி அப்படியே போத்தனா போய் இந்த கடை திரும்பியும் அப்படியே நம்மளை தூக்கி விட்டாருன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாரு அண்ணனோட ஆட்டத்தை. இப்போ போய் அடிக்கிற அடியில் எல்லாரும் அழுகணும். என்னை விட்டுருங்கன்ட்டு கதறணும். இந்த என் ரூட்லேயே இறங்குறேன். எவனும் எடுத்துருக்க மாட்டியான். சண்டை விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. என்ன என்னைய மாதிரியா எவ்வளோ பெரிய சண்டை இருந்தாலும் உட்காந்து ரூட் அடிக்கிறதுக்கு நான் சொல்லலை. எல்லாம் அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே தேவை மாற்றிட்டு ஓகே சூப்பர் முடிச்சுருக்கோம். எங்கடா இருக்கீங்க? வாங்கடா இப்போ வாங்கடா ஒரு ஃபுல் ஃபார்மில் இருக்கேன்டா வாங்கடா. இந்த இருக்காண்டா. போடு அவ்வளோதான்டா. ஆடி அவ்வளோதான்டா. 3ஆவது வழி என்ட்ரா வாங்கடா. இப்போ நான் இதுவே பண்ணுறேன்டா. ஓகே ஐயோ திரும்பவும் நீயாப்பா? நீ என்கிட்டே தான்டா வந்து அடி வாங்குற. சரி அப்படியே போய் ஓரத்தில் உட்காந்து மெடிக்கெட்டை போட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். இங்கேயே தான் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. நான் அதாவது M10 ஐயோ போச்சுடா. தம்பி வாப்பா. தம்பி காப்பாற்றிடலாமா? ஐயோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரீங்கடா நீங்கள். அவன் டீம் மட்டும் பார்த்தீங்களா? சல்லுன்னு மாஸ்டர் வேலைக்கு பிடிச்சி வந்துட்டியான். அவ்வளோதான்டா. அதே இடத்துக்கு போய் அவனே போடுவோன்ட்டு போயிருக்கேன். சூப்பர். மேலே வந்து அடிச்சுக்கிட்டான். இந்த ஒருத்தன் உள்ள ஓடுறேன் அதை கூட பார்க்காம இருந்துருக்கேன் அவன். இந்த சொன்னேன்ல என்ன தடை இருக்கான். இவன் மட்டும்தான் நல்லா விளாட்றான். ஏன்னா ஜோனுக்குள்ளே போய்கிட்டு இருக்க. அங்கிட்டு போடா. நம்ம ட்ரை பண்ணுறான். அவனை முடிச்சிட்டான் போல. எந்த மாதிரி ஆடிய
போடுறா அவ்வளோதான்டா. நான் இப்போ அடிச்சுட்டு வேண்டாம். ஏன் இல்லைனா ஜோன்லேயே இருக்கேன். டேய் போடா. ஐய ஏன்னா போகாமல் இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ அடியை பாருங்க, நொறுக்குங்க. செத்துட்டாங்க. சூப்பரா. அப்படி இங்கேயே இருந்துக்க. மெடிக்கெட்டை போடு. சூப்பர். பின்னாடி எல்லாம் கூச்சிட்டான்டா. பாட்டு ஏன்டா குதிக்கிற சவுண்டு தெளிவாக கேட்குது. அதை கூட பார்க்காம என்னடா பண்ணுறீங்க? இந்த தடவை போயா மிஸ்ஸு 44 +, 8 கில்லு. ஓகே தான். சரி, திரும்ப அடுத்த மேட்ச் போவோம்னா வேறு எவனாச்சும் வரானா? அந்த ஃபஸ்ட்டு பிளேயர் அவனை கூப்பிடுவோமா? வருவானா என்னன்னு தெரியலையே. மற்றவே வந்துட்டான்டா. ஓகே, எப்படியே ஸ்டார்ட் கொடுப்போம். என்னடா போயிட்டேன். சரி, வரலன்னா நம்ம போவோம். இந்த மேட்ச்சில் கன்ஃபார்ம் போய் அடிக்கேன்டா. நான் அடிக்கலைனாலும் என் டீம்மேட்டு வச்சாச்சும் நான் அடிப்பேன்டா. என்னடா அதெல்லாம் புதுசு வரீங்க? அந்த டைனோசர் மாதிரி என்னமோ இருந்துச்சு. இங்கே நம்ம நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு அடுத்து போய் எங்கே சண்டை போடும். ஒன்றுக்கு டீ கொடுத்து பார்ப்போம். என்னடா கொடி கொடுக்குறது மாறி போச்சு அவனுக்கு. இங்கே ரெக்வஸ்ட். ஓ, இதை கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்கானா? ரைட்ரா. நம்மளாம் சூப்பர்மேன், மடரா சூப்பர்மேன் அப்படி இருப்போம் நம்ம. நான் நருட்டோவையும் ஜுஜுட்சு காசினையும் கொலாப் பண்ணியிருக்கேன். இப்போ எங்கே இறக்கி விட்றேன்னு பார்ப்போம். நம்ம தனியாக இறங்கினோம்னா செத்துட்டோம்னா ரிவே பண்ண மாட்டாங்க. அதே இவங்க கூட இறங்கிட்டு செத்துட்டோம் அப்படின்னா ரிவே பண்ணுவாங்க. டீமாகவே வந்து அடிச்சிடலாம். அதான் டீமாக போனோம்னா நம்ம டீமோடு இல்லாமல் நம்ம தனியாக போய் டீமு கொடுத்து விளாண்டோம்னா அந்த டீம் கூடயே இருந்தனால நமக்கு விளாட முடியும். இப்போ இங்கே பேர் வச்சு இருக்கிறத பார்த்தா ஒழுங்காக விளாட பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச்சு அது அவ்வளோதான் இருக்குது. சரின்ட்டு இந்த மேட்ச்லேருந்து அப்படியே போட்டிருக்கேன். இதில் வந்து இப்போ தான் இறங்கி கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. அதுக்குள்ளேயும் அடித்து விட்டார்கள். சரி, அதுக்குள்ளேயும் ரிவே பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இந்த வீட்டுக்கு மேலே ஒருத்தன் அவன் தான் என்னை அடிச்சிட்டான். அப்படியே அதுலேருந்து கட் ஆயிடுச்சு என்னன்னு இல்லை. அது இவன் போட்ட குளோவால்ரா. அது அவன் போட்ட குளோவாலில் போய் இவன் அடிச்சுக்க வைக்கான். இந்தா இப்போ நான் வந்துடுவேன். அவ்வளோதான் காய்ஸ். இப்போ ப்ரோ பிளேயர் என்ட்ரியை பார்ப்பீங்க காய்ஸ். டான் 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 அப்படியே இறங்கு. ஓ ஷிட். ஐயோ 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 டேய் ஏன்டா அப்படி சுற்றுக்குள்ள போட்டு உட்காந்துட்டியான். இவன் தான் மேலே நீ அடித்ததேன் போல். என் லூட்டு மேலே தான் இருந்துச்சு. நல்லா லூட் அடிச்சுட்டு போய் 2 என்னடி இது மேக் புல்லட் எல்லாம் அப்படி தான் இருக்குது. இதைத்தான் எடுத்துட்டேன். இந்த ஷார்ட் ரேஞ்சு கன்னும் அந்த மிஷின் கன் மாதிரிக்குள்ள அதுவும் வச்சுட்டு அடித்தோம்னா அது கூட காம்பினேஷன் வேறு எதாலையும் அடிச்சுக்க முடியாது. அப்படி அடிக்கும். நான் சொல்லலை, உட்காந்துட்டு அடித்தோம்னா லாங் ரேஞ்சு கன் உட்பேக்கர் மாதிரி அடிக்கும்.
நின்றுக்கிட்டு அடித்தோம்னா ஷார்ட் ரேஞ்சு மாதிரி அடிக்கும். தர்றேன் மண் கன்னு. இங்கே சூப்பர் மீடியமாக இருக்குது. ஓடி சிட்டு இது அப்போ நான் அடிச்சுட்டு இல்லை. அப்படியே அடிச்சுட்டு மேலே அவன் டீமெண்ட் அடிக்கலான்னு போனேன். பார்த்தா அவன் நீ அடிச்சு விட்டேன் ஹெட் ஷாட்லேயே. சரி அந்த புல்லட் ட்ராவலில் அப்படியே போட்டுருவோம். வேறு அந்த ஏர் டிராஃபிக் ஒன்று இந்த மாதிரி கட்டுச்சு. அவனை கார் எடுத்து போறியா? ஆனால் அவன் மட்டும் காரில் போறியா? இல்லைண்ணா யாரோட சுட்டு இருக்கீங்க? ஏன்டா காரை சுற்றி வெடிக்க வைக்கிறீங்களாடா? அப்படிங்கப்பா நீங்கள் தான்டா ப்ரோ பிளேயர். ஆனால் நீங்கள் தான்டா ப்ரோ பிளேயர், நல்லா தான்டா விளாட்றீங்க. ஒருத்தன் 6 வருஷம் ஓல்டு, நாங்கள் 2 பேரும் 4 வருஷம் ஓல்டு. பிளேயிங்கை பார்த்தா தரமாக இருக்குன்னு. ஆனால் நான் தான் இப்படி விளாண்டுருக்கேன். ஓகே பார்த்துக்கலாம், போக போக இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுவோம். எப்படி காரில் நம்ம உட்காந்துருக்கோமா? அவ்வளோதான், போய் எல்லாத்தையும் அடித்து போடுறது தான் வேலை. இந்த ஏர் ட்ராப்பில் போய் ரூட் அடிக்கலாம் நினச்சி அதே மாதிரி கொண்டு போகிறாங்க. எப்பட்றா? ஓகே சூப்பர். ஆனால் வந்தோடனே இப்போ சொல்லுங்கள், என்னடா யார்மா நீ? இல்லை 2 பேர்த்தையும் நான் தான் அடிச்சிருக்கேன், ஒருத்தனையும் கூட ஒருத்தனி அடிக்கலை. சரி க்ரோஸை எடுத்துப்போமா, அது அன்லிமிட்டடு புல்லட்டு தான். ஓகே வேறு அந்த சுத்தியில் எடுத்துகிட்டு அடிக்கலான்னு தோணுது, பட் வேண்டாம். அவங்க பாட்டுக்கு வந்தாங்க, ஜீப்பில் ஏறினாங்க, அடித்தானுங்க, போயிட்டே இருக்காங்க. புல்லட்டே தேவையில்ல போகிறதுக்கு. சரி இந்த புல்லட்டை மட்டும் எடுத்து வாங்கிப்போம். ஆனால் எந்த ஜீப்பா? ஐயோ வேண்டாம், அதில் போய் ஏறிப்போம். போங்க போங்க, கைப்புள்ள வண்டி ஏடு. அவ்வளோதான், சொர்ன்னு போங்கடா. இல்லை அப்பிக்கு கூப்பிட்றீங்க வண்டியை. அவங்க பாட்டுக்கு. ஓ அந்த ஏடுற முடிஞ்சோடனே இந்த ஏடுறப்பா. ஓகே நைஸ். யாரா சுட்டு வைக்காமே இனிமே இருக்கான் இப்படி. டேய் வண்டி எங்கடா வந்து விட்ற, எங்கே வந்து விட்ற? ஓகே ஓகே அதை வச்சுப்போம். அங்கே ஹெல்மெட் இருக்குது, இதில் இல்லை. சரி அதை போய் எடுத்துகிட்டு வருவோமா? ஹெல்மெட் அதானே முக்கியம். யாரோட அடி வாங்கியிருக்காவே? யாரா இருக்கா? அந்த இருக்காண்டா. ஓகே அதான் இங்கே 5 பேர் இங்கிட்டு இருந்தா இங்கே ஒரு ஃபயர் சிம்பிள் காட்டுது சுடுற மாதிரி. எங்கே இருக்கான் தெரியலையே. சரி நம்ம இந்த இப்படி போவோம். இந்த வராண்டா, போடு 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 அடியே போடு. அவ்வளோதான் முடிஞ்சு. நம்ம இந்த மாதிரி ப்ரோ பிளேயர் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னொருத்தன் இருக்கான் போல். சரி அந்த வண்டி எடுத்து வச்சுருப்போம், ஏன்னா அப்புறம் தான் சுகுணா போகிறதுன்னு எடுக்க முடியும். போடும் விடுவோம் வந்துட்டு. என்னடி இது? ஏன்டா அவங்க மேலே இருந்தாங்கன்னா கீழே போகுது, கீழே இருந்தாங்கன்னா மேலே போகுது. என்னடி இது? இங்கிட்டு தானே சுடுற சவுண்டு கேட்டுச்சு, இங்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கிட்டு தான் இறங்கியிருப்பேன், எனக்கு தெரிஞ்சு இங்கிட்டு தான் இறங்கியிருப்பேன். இது அந்த 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 பாறைக்கு பின்னாடி இருந்தா இருக்காங்க. சரி நம்ம இங்கிட்டு நிற்போம். குளோவால் டப்புன்னு உடச்சிட்டோன்னா எங்கிட்டு அந்த வரைக்கும் அதை அங்கே அடிச்சுக்கிருக்காங்க. சரி நம்ம உங்களால் போய் ஒன்றும் பண்ண முடியாது. திரும்ப இங்கேருந்து வேணால் பேக்கப் வேணால் கொடுப்போம். இந்த குளோவால் கிட்ட இங்கே வந்துட்டானா? எப்பட்றா இந்த சொன்னேன் அவங்க முடிச்சிட்டாங்க. நம்ம டேமேஜ் மட்டும் எடுத்தோம். ஓகே திரும்ப அங்கே எவனோ இருப்பாங்க போல். என்னடா நாக் பண்ணிட்டீங்க? இந்த நான் வந்து இது பண்ணுறேன். எங்கிட்ட நடிக்கிறாங்க?
ஓகே ஓடுப்பா ஓடுப்பா. ஐயோ ஹீல் கன் வேற இல்லை. சரி ஓடு ஓடு ஓடு. என்னடா வண்டியே கொடுத்துட்டாங்க. சரி ஓட வேண்டியதான், வேறு வழி இல்லை. ஓடினே இருப்பேன் அப்படியே ஓடிக்கிட்டே இருப்போம். ஐயோ இது சேஞ்ச் பண்ணுறது எப்படா சேஞ்ச் பண்ணுறது நான் அப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பர். என்னடா அங்கே எவனோ ஓடுற மாதிரிக்கு அந்த இருக்காங்கடா. அவ்வளோதான்டா ஆடுறா. அடியே போடு போடு. ஐயோ அடிக்கலாம்டா. அந்த இன்னொருத்தன் இருக்கான்டா, அவனை ஆடுறா. இங்கிட்ட ஒருத்தையும் ஓடுறான்டா. போடுற அவ்வளோதான்டா. நாக்கடா அவ்வளோதான்டா. ஆடுறா. ஐயோ க்ளோவல் போட்டானே. டாய் அது ஏன் கில்றா ஓடுறீங்க. அப்படி போயிட்டு அப்படி போவோம். அப்படிதான் நம்ம மேலே கண்ணு வராது. அவ்வளோதான்டா. நான் வந்துட்டேன்டா. என் கில் எடுக்கிறதுக்கு நானே வந்துட்டேன்டா. அந்த இருக்கான்டா. போடு. ஐயோ க்ளோவல் போட்டானே. ஐயோ உடைப்பான். ஏய் ஆடுறா. இன்னொன்று விட்றா. அவ்வளோதான்டா. என்னடா பக்கத்தில் எந்த சைடு இருக்கான்டா. அடி அவ்வளோதான்டா. நாக்கடா. ஐயோ க்ளோவால் போடலையே. என்னால் 2 பேர் இருக்கீங்க. ஹோலி ஷிட். சூப்பர்ரா. அவ்வளோதான்டா. போடா போய் உன்னால் முடியும்டா. போய் ரிவைவ் பண்ணுறா. நீ இப்போ ரிவைவ் பண்ணுறதுனால தான்டா நம்ம ஜெயிக்க போகிறோம். போய் அடிக்க போகிறோம்டா. அவ்வளோதான்டா. ரிவைவ் பண்ணிடுறா. சூப்பர்ரா. அவ்வளோதான்டா. என்ன நேம் விட்டு ரிவைவ் பண்ணிக்க. சூப்பர்ரா. வேறு லெவல்ரா தம்பி. சூப்பர். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பிளேயிங்கை பார்த்து பிடிச்சிருச்சு போல். நம்ம அங்கே வேணாம்ப்பா. டே ஜாயிண்ட் அடிக்கிறியா. நம்ம இதுக்கு மேலே இறங்கிட்டு மெடிக்கெட் போட்டுட்டு இது மேலே ஏறி குதிச்சு ஓடிடுவோம். எனக்கு கீழே அவ்வளோ பேர் இருந்தானுங்க. இப்போ இருக்காங்களான்னு எனக்கு தெரியலை. ஃபஸ்ட்டு சேஃப்டி தானே முக்கியம். அப்படியே ஏறி அப்படி இறங்கிடுவோமா. இங்கிட்டு போக முடியாது. இங்கிட்டு சரி அதில் குதிச்சு ஏன்னா ஹெல்த்து குறையாமல். ஐயோ பரவாயில்ல குறையலை. சரி நம்ம லூட் பாக்ஸ் எங்கே இருக்குது. அந்த இருக்கு. வேறு வச்சுருக்கான் என்னடா. வேண்டாம். ஓ இந்த பூச்சியா. எதுக்கும் க்ளோவால் போட்டு வச்சுப்போம். இல்லாட்டி அவங்க போட்டு சொட்டு அடைச்சிக்கிட்டேன்னா திரும்ப ரிவே பண்ண மாட்டாங்க. ரோஸா புல்லட்டு தூக்கி போட்டுரு. வேண்டா. இப்போ வாங்கடா. எவனா இருந்தாலும் வாங்கடா. ஓகே ரிப்பரே அந்த இருக்கான்டா. அடியே போடு. ஐயோ மண்டில் மாட்டம் அடிக்குது. அடி என்னடா இது. திரும்ப அந்த இருக்கான்டா. அடி ஓடிட்டானோ. எனக்கு தெரிஞ்சு ஓடி இருப்பான்னு தான் நினைக்கிறேன். ஓடிட்டியான்டா. நான் இந்த வரான்டா. அடி போடு. ஐயோ போச்சுரா. ஐயோ மாட்டிருந்துச்சுன்னா மண்டையிலே அடிச்சிருக்கலாம். என்னடா ஹெட்செட் போட்டியாவே. இந்த இருக்கான்டா. போடுறா அவன் ஆடுறா. அவ்வளோதான்டா. சூப்பர். என்னோட க்ளோவ் அடிச்சுருக்க. அவ்வளோதான்டா. முடிஞ்சு. இன்னும் 4 பேர் தான். பூயா நமக்கு தான். இந்த இருக்கான். ஐயோ போடா. அந்த மேலே இருக்கான்டா. சூப்பர். அவ்வளோதான்டா. இந்த சைடு க்ளோவால் போடலாம் வேண்டாமா. இன்னும் 3 பேர் தான்டா. அவ்வளோதான்டா. அடிச்சிடலாம்டா. நமக்கு தான்டா பூயா. ஒரு பாம்பு. அவ்வளோதான்டா. நம்ம நினைக்கிறதுல இங்கே போடுறாங்க. சூப்பர். அவ்வளோதான்டா. பூயாடா. முடிஞ்சுடா. நம்ம தான்டா. வேற லெவல். பாதி அந்த இதில் கட்டானது நாங்கள் தோத்துட்டோம். அவ்வளோதான். தோத்துட்டோம். உண்மையை ஏற்றுக்கணும். தோத்துட்டோம். மைனஸ் ஆயிடுச்சு. இதில் தான் பெருசாகிருக்கு. சூப்பர். இந்த தம்பி அப்போதே வந்தார். அதனால தான் இவர் என்னையை மட்டும் ரிவ்யூ பண்ணியிருக்காரு. ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அவ்வளோதான். அடுத்த வீடியோ சந்தி